ஹாய் பட்டூஸ், நான் உங்களுக்கு இப்ப ஒரு கதை சொல்ல போறேன். மலைகளின் நடுவே அமைதியான அழகான ஒரு காடு இருந்தது. அங்கே பறவைகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தன. கிளிகள், மயில்கள், புறாக்கள், குருவிகள் என பல பறவைகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த கூட்டத்தில் ஒரு பறவை மட்டும் எப்போதும் அமைதியாகவே இருந்தது. அதன் பெயர் காரி. கருப்பு நிறமாக இருக்கும். என்னோட நிறத்தால் எல்லோரும் என்னை தூரத்தில் வைக்கிறாங்க, யாருக்கும் நான் தேவையில்லை போல என காரி சோகமாக நினைத்து கொண்டிருந்தது. அவன் இதயத்தில் ஒரு வலி. மற்ற பறவைகள் பளபளக்கும் நிறங்களில் வானத்தில் பறக்க, காரி மட்டும் நிழலிலேயே இருந்தான். ஒரு நாள் அவன் மனம் உடைந்து அந்த காட்டை விட்டு பறந்தான். மலைகளை கடந்து ஏரிக்கரையில் வந்து இறங்கினான். ஹே, நீ யாரு? ஏன் இப்படி சோகமா இருக்கே? என்னோட நிறம் கருப்பு, அதனால் யாரும் என்னை விரும்ப மாட்டாங்க. அப்பொழுது அந்த நீல நிற சிறகுள்ள பறவை நீலா மெதுவாக சிரித்தது. காரி, வண்ணம் வெளிப்புறம் தான், நிழல் இல்லாமல் ஒளி இருக்க முடியுமா? உன் நிறம் நம்மை காப்பாற்றும் வண்ணம் என கூறியது. அந்த வார்த்தைகள் காரிக்குள் ஒரு புதிய ஒளி போட்டது. அவன் மீண்டும் தன் காட்டுக்கு திரும்பினான். அந்த நேரத்தில் காடு முழுவதும் வறண்டு போயிருந்தது. மழை பெய்யாததால் பறவைகள் தாகத்தால் தவித்தன. மயில்கள் தங்கள் சிறகுகளை விரிக்கும் பொழுது வெறும் தூசிகள் பறந்தன. கிளிகள் வானத்தில் பறந்தன, தண்ணீர் எதுவும் இல்லை. அப்பொழுது காரி தூரமாக பறந்து ஒரு சிறிய குளத்தை கண்டுபிடித்தான். இதுதான் நம்ம காட்டுக்கு உயிர் தரும் தண்ணீர் என நினைத்து அவன் தன் அலகிகளில் சிறு தண்ணீர் துளிகளை எடுத்து மீண்டும் காட்டுக்கு கொண்டு வந்தான். ஒரு துளி, 2 துளி, 3 துளி நாட்கள் கடந்து அவன் தனியாகவே ஒரு சிறிய குளத்தை உருவாக்கினான். அவனின் கருப்பு சிறகுகள் சூரியனில் எரிந்தன, ஆனால் அவன் நிறுத்தவில்லை. ஒரு நாள் வானம் முழுவதும் கருப்பானது. அந்த வானம் காரியின் நிறத்தில் மாறியது போல அடுத்த நிமிஷத்தில் மழை பொழிந்தது. பறவைகள் மகிழ்ந்தன, மயில்கள் ஆடின, கிளிகள் பாடின. மயில் கூறியது, காரி, உன் நிறம்தான் நம்மை வாழ்க்கை காப்பாத்திச்சு. வண்ணம் எதுவாக இருந்தாலும் மனம் நன்மையாய் இருந்தா வானம் கூட நமக்காக மாறும். அந்த நாள் முதல் பறவைகள் எல்லாம் காரியை பெருமையுடன் பார்ப்பது அவனின் கருப்பு நிறம் இனி நிழலாக இல்லாமல் ஒரு வாழ்வின் அடையாளமாக மாறியது. பட்டூஸ், இதிலிருந்து என்ன தெரியுது? உன் வெளிப்புறம் அல்ல, உன் உள்ளுணர்வு தான் உன்னை அழகாக ஆக்கும். நன்மை செய்யும் மனம் கொண்டவனுக்கு வானமே